உண்மை வெல்லும் புதிய நேரத்தில் வரும் திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 8:30 மணிக்கு நமது கலைஞர் தொலைக்காட்சியில். ஒரு கை ஆர்ப்பம் வா, தமிழாவா உலகை ஆள்வோம் வா. அனுஜ் டைல்ஸ் மற்றும் டாக் டெவலப்பர்ஸ் வழங்கும் வா தமிழாவா. இணைந்து வழங்குவோர் மான்ட்ராய் எலக்ட்ரிக் சூப்பர் ஆட்டோ. பவர்ட் பை நாமக்கல் இமயம் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல். அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் சுரா பப்ளிகேஷன்ஸ், பிவிடி பிரியம் சால்ட். ஜுவல்லரி பார்ட்னர் மலபார் கோல்ட் அண்ட் டைமண்ட்ஸ். பொதுவாக 60 வயசு தாண்டாலே ரிட்டையர்மெண்ட் ஏஜ் அப்படின்னு நம்ம எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் 40 வயசை கடந்துட்டாலே உடம்பு ரெஸ்ட் எடுக்க சொல்லுது. ஆனால் நாங்கள்லாம் ஓய்வு எடுக்க மாட்டோம், சாகிற வரைக்கும் நாங்கள் வேலைக்கு போய்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெற்றவங்க இந்த பக்கம் வந்திருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, இத்தனை நாள் எங்களை வளர்த்து உருவாக்கி ஒரு ஆளாக நீங்கள் எங்களை உருவாக்கிட்டீங்க, இனிமேல் நாங்கள் சம்பாதிக்கிறோம், நாங்கள் உட்கார வச்சு சோடு போடுறோம், ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பிள்ளைகள் இந்த பக்கம் வந்திருக்காங்க. பெற்றவங்க உண்மையாகவே ஓய்வெடுக்க விரும்புகிறாங்களா, பிள்ளைங்க உண்மையிலேயே பெற்றவங்களை ஓய்வெடுக்க சொல்கிறாங்களா? இந்த டவுட் ஒன்று இருக்குது. ஸோ இதை கிளியர் பண்ணுறதுக்கு தான் உங்களை எல்லாம் இங்கே வர வச்சிருக்கிறோம். இன்றைக்கு வா தமிழாவா நிகழ்ச்சியில் நாம் பேச போகிற தலைப்பு ரிட்டையர்மெண்ட்டை ஏற்காத பெற்றோர்கள் வெர்சஸ் கடுப்பாகும் பிள்ளைகள். நீங்கள் ப்ரெசன்டபுளாக இருக்கணுங்கிறதுக்காக வேலைக்கு போகிறீங்களா? நான் கட்டிட்டு வர சாரியை பார்க்கறதுக்கு ஆஃபீஸில் ஒரு பெரிய ஃபேன்ஸே இருக்காங்க. புதன்கிழமையா மேடம் வந்து சாரி கட்டிட்டு வருவாங்க, இன்னைக்கு வெள்ளிக்கிழமையா மேடம் வந்து நிறைய தலையில் பூ வச்சுட்டு வருவாங்க. இது நான் என்னையும் அப்படி தான் வச்சுக்குவேன். என்னைய பார்க்கும்போது ஒரு மாதிரி வரவங்க கூட அப்படின்னு பார்க்குற அளவுக்கு நான் பிரிஸ்காக இருக்கிற மாதிரி போவேன். நான் இவ்வளோ நாள் நமக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க, சொல்லியிருக்காங்க, நம்ம திரும்ப பண்ணலாங்கும் போது திடீர்னு வந்து உனக்காகலாம் கஷ்டப்படல, நான் ஏன் மன நிம்மதிக்கு வேலைக்கு போகிறேன், உனக்காகலாம் பண்ணல, நான் வந்து அழகழகாக சாரி போடுறதுக்கு வேலைக்கு போகிறேன் அப்படின்னா, அப்போ இவ்வளோ நாள் எங்களுக்குள்ளே ஒரு குழந்தை இருந்திருக்கும்ல, ஐயோ சரி நம்மளை படிக்க வைக்க முடியலன்ட்டாங்களே, இவங்களுக்கு பெருசாக செய்யணும்னு. அப்போ அந்த குழந்தைக்கு என்ன பதில்? பிள்ளைகளை 5 பிள்ளைகளையும் படிக்க வைக்கணும், கண்டிப்பாக படிக்க வைக்கணுங்கிற உறுதி எனக்கு மனசில் இருந்துச்சு. நான் 3 பொண்ணுன்னு கவலையோடே இருந்தேன். ஏதாவது ஆம்பளை பிள்ளை பிறக்குன்னு பார்த்தா அதுவும் 2 பிள்ளை, பெண்டும் பொட்ட பிள்ளை. இப்படி வளர்த்துக்கிட்டு இருக்கும்போதே இவர் வரவே இல்லை. வருவாருன்னு பார்த்தா இன்னும் வரல. அவன் விட்டு போயிட்டான், இந்த பொண்ணு இப்படி இந்த அம்மா கிட்ட கஷ்டப்படுது. அது மாதிரி வார்த்தை வரக்கூடாதுன்னு நான் வேலைக்கு போகிறேன். எனக்கு 2 இயர்ஸ் இருக்கும்போது அப்பா வேலைக்கு போயிட்டுன்னு போனவர் திருப்பி வரவே இல்லை, இன்னைக்கு வரைக்கும் வரவே இல்லை. 5 பொண்ணுன்னே எங்கள் அப்பாவுக்கு தெரியுமான்னு எங்களுக்கு தெரியல. இன்னைக்கு எல்லாருமே நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, இன்னைக்கு வரைக்கும் வேலைக்கு போகிறாங்க. ஏன்னு கேட்டால் ஆம்பளை பிள்ளை இல்லைன்னு சொல்கிறாங்க. இன்னைக்கு அவங்களுக்கு ஒரு நோய் வந்திருக்குது, அப்பா கூட போய் லீவ் சொல்லிட்டு வராங்க. இப்போ கேன்சர்னு சொல்கிறாங்க சார், அப்போ கூட போய் லீவு சொல்லிட்டு வராங்க. நான் 2 மாதத்துல வேலைக்கு வந்துடுவேன் அப்படின்னு போய் சொல்லிட்டு வராங்க. எனக்கு அது புரியவே இல்லை. என்னன்னு கேட்டால் ஆம்பளை பிள்ளை இல்லை, ஆம்பளை பிள்ளை வச்சுட்டு என்ன சார் பண்ண போகிறீங்க? எல்லாருமே வேலைக்கு போக வேண்டாம் அப்படின்னு சொன்னா அப்பா அம்மா என்ன சொல்றாங்க உங்ககிட்ட? போக வேண்டாம்னு சொன்னா உங்களுக்குலாம் ஒன்றும் புரியாது, எங்களுக்கு வீட்டில் இருந்தால் போர் அடிக்குது, நாங்கள் வேலைக்கு போனாதான் உங்களை எல்லாம் கரை சேர்க்க முடியும், பொண்ணு வச்சிருக்கேன் அதால வேலைக்கு போவேன், உங்களுக்கு சம்பாரிச்சு கொடுக்கணும் அப்படி சொல்றாரு. ஓ, பொண்ணு மெயினா பொண்ணுன்றது வச்சிருக்கிறதுனால நான் கடைசி வரைக்கும் வேலைக்கு போகணும்னு நினைக்கிறாரு. சும்மா இருக்க முடியல, டிவி பார்த்துட்டு எவ்வளோ நேரம் இருக்குது, போர் அடிக்குது, வேலைக்கு போனால் 4 பேர்த்து பேசலாம் செய்யலாம் அப்படின்றக்காக போகிறாங்க. ஒரு அப்பா இல்லாமல் எங்களை வளர்த்ததே பெரிய விஷயம். காட்டு வேலைக்கு போகிறீங்க, திடீர்னு ஏதாவது வரப்பாய்க்கால் ஏதாவது வலிக்கி விட்டு கீழே வந்துருச்சு, ஏதாவது ஒன்று காலில் அடிபட்டுருச்சு அப்படின்னா பக்கத்தில் இருந்து பார்த்துக்கணும். பொண்ணுங்க யாரும் இல்லை, நானும் அண்ணன் 2 பேர் தான், 2 பேருமே நல்லா பார்த்துக்குறோம். அப்படி இருந்து சொன்ன வச்சு கேட்குறது இல்லை, பேசவே விட மாட்டாங்க சார். நம்ம ஏதாவது பேசினா கூட நீ எதுக்கு என்ன பேசுகிற, நான் தான் உன்னை பெற்று வளர்த்தேன், நீலாம் என்னை வந்து பேசாத அப்படின்னு தான் ஆர்கியூ பண்ணுவாங்க. சண்டை தான் ஓடிட்டு இருக்கோம் எப்பயுமே. எங்கள் அப்பா இருந்து 10 வருஷம் ஆச்சு சார். ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்தாங்க, அவங்களுக்கு வேலையை பற்றி எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் எங்களுக்காக தான் அவங்க வாழ்ந்துட்டே இருக்காங்க. நேரத்தில் கூட நம்ம ஏதாவது சொன்னோம்னா வந்து ரொம்ப ஆர்கியூவாக பாஸியாக ஆட்டிடியூடாக பேசுவாங்க. என்ன வேலைக்கு போகிறாங்கம்மா? இப்போ வந்து கேட்ரிங் சர்வீஸ் பண்ணிட்டு இருக்காங்க. 2 தடவை ஆல்ரெடி பிளாக் வந்திருக்கு. 3ஆவது தடவை பிளாக் வரக்கூடாதுன்னு டாக்டர் கூப்பிட்டு என்னோட அக்கா எல்லாரையும் கூப்பிட்டு, என் அக்காவும் நானும் தான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், நல்லா சேலரி வாங்கிட்டு இருக்கோம், நல்லா பார்த்துக்கலான்னு சொல்லியாச்சு. ஆனால் அவங்க கொஞ்சம் கூட அதை வந்து கேரே பண்ணிக்க மாட்டாங்க. எத்தனை பசங்க உங்கள் வீட்டில்? நானும் அக்கா, ஒரு தம்பி இருக்கான். தம்பி வந்து டாக்டர் படிக்கிறான் சார், MBBS படிக்கிறான். உங்கள் 2 பேருக்கு வந்துட்டு நீங்கள் எங்கேயோ யாருக்கோ கல்யாணம் பண்ணி தானே போகிறீங்க, நீங்கள் எதுக்கு என்னைய வந்து தேவையில்லாமல் பேசுகிறீங்க அப்படின்னு பேசுவாங்க. இப்போவே பார்டரை பிரித்து விட்டாங்களா? பார்த்துடுறாங்க சார். அவங்களுக்கு பையன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எங்களை விட. நீங்கள் வீட்டில் இருங்க, வேலைக்கு போக வேண்டாம், நாங்கள் பார்த்துக்கிறோன்னு சொன்னால் என்னெல்லாம் காரணம் சொல்கிறாங்க? நீங்கள் ஸ்கூல் போகும்போது நாங்கள் தடுக்கலையே, உங்களோட கடமை முடிக்கிறீங்க நாங்கள் வெயிட் பண்ணல, ஏன் கடமை முடிக்கிறீங்க நீங்கள் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அக்காவோடைய கடமை இப்போ தான் முடிச்சு 1 வருஷம் அக்கா கன்சீவாக இருக்காங்க. அப்படி மீறி இந்த விஷயத்துக்கு போயிட்டு இருக்காங்க. அப்போ அவர் ஏன் நாங்கள் வேலைக்கு போக வேணாம்னு சொன்ன உண்மையான ரீசன் என்னன்னா, ஒரு நாள் வந்து கார் ஓட்டிட்டு இருக்கும்போது அவருக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வந்திருக்கு. அந்த டைமில் அவராக ஒரு முயற்சிக்கு அப்புறம் கார் ஓட்டிட்டு போய்
அரசு மருத்துவமனை ஜிஹெச்சில் போயிட்டு சேர்ந்திருக்காரு. எப்படி சேர்ந்திருக்காருன்னா அப்பயும் எங்களை வந்து சொல்லலை, நான் ஒரு அனாதன்னு சொல்லி ஓபி போட்டு அவரே எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஆன்ஜியோ பண்ணுற ஸ்டேஜில் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்றாரு, இந்த மாதிரி நான் இந்த இடத்துல வந்தேன். அப்போ அது வந்து நாங்கள் எல்லா நேரமும் கையாள முடியாதுல்ல, இவங்க நம்மள வந்து பக்கபலமா இருப்பாங்க அப்படின்ட்டு. இப்போ என்னன்னா ஒரு காரை பிடிங்கி அனாதைன்னு சொல்லி ஒரு ஓஜியில் அப்படி காரணம் என்னன்னா அவர் கொஞ்சம் லாங்கில் இருந்தாரு, நாங்கள் வேற வேலையில் இருந்திருப்போம், எங்கள் வேலை வந்து தடுக்கப்படக்கூடாது அப்படி கொடுத்து போட்டாரு. ஆமாம் போட்டாரு. ஸோ அதனால வீட்டில் இருந்து ஓய்வு எடுங்க அப்படின்ட்டு அவர் காரை பிடிங்கி இப்போ 7 மாதம் ஆகுது கரெக்டாக. நான் இன்னைக்கும் வேலைக்கு போகணும், வேலைக்கு போயிட்டு இருக்காரு. என்ன வேலைக்கு போறாங்க? அதே கார் டிரைவர் ஒர்க் தான் போறாரு, பார்ட் டைமாக போறாரு. சொல்லுங்க, நீங்க பேரண்ட்ஸை ஓய்வு எடுக்க சொன்னா என்னென்ன காரணங்கள்லாம் சொல்றாங்க? ஒன்று, எனக்கு வந்து நான் விதவிதமாக ட்ரெஸ்ஸு வாங்குறேன், அழகழகாக வந்து மேக்கப் போடணும்னு நினைக்கிறேன், ஆனால் மேக்கப்லாம் போட்டு எங்கே போகிறது, நான் வந்து ஒர்க் போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் ஆன்லைனில் வந்து ஆர்டர் போடணும், ட்ரெஸ்ஸு வீட்டுக்கு வந்துடும், எனக்கு வந்து கால் வரும், நான் ஆஃபீஸில் இருப்பேன், கால் பண்ணிவிட்டு மேடம் 2000 நீங்கள் இது பண்ணியிருங்க சார். நான் ஆர்டரே பண்ணலைன்னா உங்கள் வீட்டில் தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன், எங்கள் அம்மா தான் ஆர்டர் பண்ணுவாங்க, எனக்கு தெரியாது வேறு. ஸோ நீ உனக்கெல்லாம் கால் பண்ணக்கூடாது, எனக்கு தான் கால் வரணும், நான் பே பண்ணிக்கிறேன், அதனால நான் ஒர்க் போகணும். இது வந்து செகண்ட். இதுக்கெல்லாம் தாண்டி என்ன சொல்கிறாங்கன்னா சார், ஃப்ரெண்ட்ஸு, நீ மட்டும் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர, நீ மட்டும் ஜாலியாக ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளில போகிற. எனக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, நானும் ஃப்ரெண்ட்ஸ் கூட வேலைக்கு போவேன், நானும் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிகிட்டு ஜாலியாக வெளியில் போவேன். இந்த ரீசன். ஃபைனலாக வந்து கான்ட்ரிபியூஷனும் சொல்கிறாங்க சார். ப்ரைமரியாக அம்மாவோட இன்கமில் தான் ஃபேமிலி ரன் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்ததில்லை எங்கள் ஃபேமிலியில். பட் ஸ்டில் வந்து நான் கான்ட்ரிபியூட் பண்ணணும், நான் வந்து கண்டிப்பாக வீட்டுக்கு உங்கள் செலவில் ஒரு கரண்ட் பில் கட்டுறதுக்கு என்னோட சேலரி இருந்துச்சுன்னா கூட பரவாயில்ல, பட் அதுவும் வந்துட்டு கூட வரணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க சார். என்ன வேலை பார்க்குறாங்க அம்மா? நான் பிறந்தப்போ டெய்லரிங் பண்ணாங்க, அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் ஃபார்மசிஸ்டாக ஒர்க் பண்ணிட்டுருந்தாங்க. எல்லா வேலையுமே 6 to 8 months தான் சார் போவாங்க. அதுக்கப்புறம் வேலைக்கு போகக்கூடாதுங்கிற ஒரு காரணம் கண்டுபிடிச்சி அந்த வேலைக்கு நான் போக மாட்டேன்னு சொல்லி வேற பண்ணுவாங்க. சார் எங்கள் அம்மா வந்து ஒரு 20 இயர்ஸாக ஒர்க் போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கு ஃபேமிலி சப்போர்ட் எதுவுமே கிடையாது, அப்பா சைட்லேருந்தும் கிடையாது, அம்மா சைட்லேருந்துமே கிடையாது. இன்டர்காஸ்ட் மேரேஜ். இப்போ நான் ஒரு 5 years ஆகுது சார், நான் ஒரு MNCயில் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு சேலரி ஒரு 45,000 பக்கம் வருது சார். என்னால் மேனேஜ் பண்ண முடியும். நீங்கள் எதுக்கு வேலைக்கு போனீங்க, என்ன ஸ்கூல் சேர்த்தணும், நான் படித்து முடிச்சு நான் ஒரு வேலைக்கு வேணும், அதை நான் பண்ணிட்டேன். நீங்கள் ஓடினதுக்கான ரீசன் நடந்துருச்சு, மறுபடியும் ஏன் வந்து ஓடுறீங்க அப்படின்னு கேட்டால், ஒன்றை டிபெண்ட் பண்ணி என்னால் எப்பயுமே இருக்க முடியாது. ஒரு இடத்துக்கு நான் போகிறேன்னா அது எனக்கு பிடிச்சிருக்குன்னா அதை நானாக வாங்கணும். நீ வந்து நான் உங்ககிட்ட வந்து இதை நான் வாங்கட்டுமான்னு கேட்குறது எனக்கு சங்கட்டமாக இருக்குது, என்னோடய ஃபேமிலியே அப்படி தான் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி பேசுறது. அப்பா என்ன வேலை பார்த்தாங்க, அம்மா என்ன வேலை பார்த்தாங்க? அப்பா வந்து டிரைவராக இருக்காங்க சார். அம்மா வந்து ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஸ்டுடியோவில் இருந்தாங்க, இப்போ வந்துட்டு ஒரு டூல்ஸ் கடைக்கு வேலைக்கு போயிட்டு இருந்தாங்க. அது ட்ராவல் ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ டவுனுக்கு போனோன்னா இங்கேருந்து 15 kilometers, அப் அண்ட் டவுன் 30 kilometers போகணும். அந்த டிராஃபிக்கில் அவங்க வண்டி ஓட்டிகிட்டு போகிறது எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது. எனக்கு இருக்கிறதே ரிலேஷன்னு சொல்கிறது இவங்க தான். ஏதாவது ஒன்றுனா நான் யார்கிட்ட சார் நான் கேட்க முடியும்? இவங்க சம்பளத்துக்காக போகிறேன்னு சொல்கிறாங்க, நான் எனக்கு அப்புறம் யார் சார் இருக்கா? நீங்கள் சொல்லுங்கம்மா, உங்கள் வீட்டில் என்ன சொல்கிறாங்க? டேடிக்கு வந்து மம்மியும் கிடையாது, டேடியும் கிடையாது. அவங்க சின்ன வயசுலேருந்து பார்த்ததில்ல. 3 வயசுலேருந்து வேலைக்கு போகிறாங்க. அப்பா அம்மா யாரும் கிடையாது. டீ கிளாஸ் கழுவுறது, ரோட்டில் கோணியில் தூங்குறது, அந்த மாதிரிலாம் நிறைய கஷ்டப்பட்டுருக்காங்க. அவங்க 5 வயசுலேருந்தே மெக்கானிக் ஷாப்பில் ஒர்க் பண்ணுறாங்க, இப்போ வரைக்குமே பண்ணுறாங்க. நான் அப்படியெல்லாம் அவங்க இருந்துட்டாங்க. இப்போ நான் 3 years சென்னையில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். நான் நல்ல அப்பார்ட்மெண்ட்டில் நல்ல சேலரியில் நல்லா தான் இருக்கேன். வந்து என் கூட இருங்க அப்படின்னா வரவே மாட்டாங்க. நான் ஐடியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். பட் ஸ்டில் அவங்க என்ன சொல்கிறாங்க, சின்ன வயசுலேருந்தே வேலைக்கு போய் பழகிட்டேன், என்னால் வேலையை விட முடியாது அப்படின்றாங்க. அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்க. இப்போ அவங்கள நான் நல்லா பார்த்துக்கணும்னு நினைக்கிறேன். அவங்க அப்பா அம்மா இருந்தால் அவ்வளோ கஷ்டப்பட விட்டுருக்க மாட்டாங்களே. அவங்களுக்கு ஒரு அம்மாவோட இடத்துல இருக்கணும் நான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அந்த இடத்துல இருந்து அவங்கள நான் பார்த்துக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றேன். பொண்டாட்டி பார்த்துக்கணும், என் குழந்தைய பார்த்துக்கணும் என்னோட கடமை. நீங்கள் என்ன தான் வேலைக்கு போனாலும் சரி நான் போவேன் அப்படின்னு அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ. நாங்கள் 4 பேருமே நல்லா தான் சம்பாதிக்கிறோம். ஆனால் இது வரைக்கும் ₹1 எங்ககிட்ட தான் அவர் வாங்கினதே இல்லை. நாங்கள் வாங்கினா கொடுத்தாலுமே அது எங்களுக்கு நகை சேர்க்கறது, இடம் வாங்குறது அந்த மாதிரி தான் பண்ணுவாரே தவிர அதுலேருந்து அவர் ₹1 எடுத்து வீட்டுக்குன்னு ஒரு பொருள் வாங்கி நான் பார்த்ததே இல்லை. எனக்கு என்னென்னா அவர் காலைல தொழுக போகிறாரா, வந்தாரா, ஒரு டீ குடிச்சாரா, டிவி பார்த்தாரா, சாப்பிட்டாரா, வீட்டில் இருக்கணும். எங்கள் அம்மா வந்து 40+ ஏஜ் ஆகுது. அவங்களுக்கு வந்து வெரிகோஸ் இருக்குது. நான் காலேஜ் படிக்கிறப்பலேருந்தே அந்த இது இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு மேலே நிற்க முடியாது. அம்மா வந்து டீச்சராக இருந்தாங்க சார், ஒரு 16,000 ரூபாய்க்கு டீச்சராக இருந்தாங்க. அப்பாவுக்கு வந்து நான் பையன் தான் எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க, ஆனால் நாங்கள் பொண்ணாக பிறந்துட்டோம். அந்த ஃபீலிங் வந்து அது இருந்துகிட்டே மனசுக்குள்ளே. அப்பா என்ன தான் இருந்தாலுமே சின்ன வயசுலேருந்து இருந்துகிட்டே இருக்குது. இதுக்காகவே எதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு காலேஜில் வந்து சரி அம்மா ஏன் இவ்வளோ 25 ரூபாய்க்கு ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறாங்கன்னு சொல்லி காலேஜ்லேருந்தே நான் மீடியா மார்க்கெட்டிங் பண்ணேன் சார். இப்போ வந்து ஒர்க் போகிறேன் சார். இப்போ மட்டும் மாதம் மட்டும் எனக்கு 1.5 லட்சம் சம்பாதிக்கிறேன் சார். இருந்துமே அம்மா வந்து அந்த 25 ரூபாய்க்கு ஓடிட்டு தான் இருக்காங்க. நான் வந்து என் சொந்த காசில் வந்து எங்கள் அப்பா அம்மாவுக்கு வீடு வாங்கி எல்லாம் இருந்து அதுக்கப்புறம் தான் நான் வந்து கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் அவங்க அப்படி நினைக்க மாட்டாங்க. நான் வேறு வீட்டுக்கு போயிடுவேன்னு சொல்லி என்னை நம்பி அவங்க வந்து வேலை விட மாட்டுறாங்க சார். அம்மா பேர் வந்து ரோசாரி, 67 ஆகுது இயர்ஸு. நாங்கள் 5 பொண்ணுங்க.
நான் வந்து 3வது. எனக்கு 2 இயர்ஸ் இருக்கும்போது அப்பா வேலைக்கு போயிட்டுன்னு போனவர் திருப்பி வரவே இல்லை, இன்னைக்கு வரைக்கும் வரவே இல்லை. அம்மா வந்து 4வது கன்சீவாக இருந்தாங்க. 4வதுமே 2 பொண்ணு பிறந்தது. நாங்கள் அதுக்கு முன்னாடி 3 பேர், ஸோ மொத்தம் 5 பேர் ஆயிடுச்சு. 5 பொண்ணுன்னே எங்கள் அப்பாவுக்கு தெரியுமான்னு எங்களுக்கு தெரியல. இன்னைக்கு எல்லாரையுமே நல்லபடியாக கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் வேலைக்கு போகிறாங்க. ஏன்னு கேட்டால் ஆம்பளை பிள்ளை இல்லைன்னு சொல்கிறாங்க. எனக்கு ஒரு பையன் இருந்தாலும் நான் அவனை நம்பிட்டு இருப்பேன், பொண்ணை நம்பி இருக்க முடியாது. என்ன வேலை பார்க்குறாங்க? அப்பா வேலை செஞ்சுட்டு விட்டுட்டு போன கம்பெனிலேயே பெயிண்ட் கம்பெனிக்கு போனாங்க. அது வந்து ஒரு ஒயிட் அண்ட் பிளாக் ரோட்டில் கோடு போடுவாங்க இல்லைங்க சார், அந்த பிளாக் பவுடர் தயாரிக்கிற மிஷினு. அந்த மிஷின் உள்ளே போனால் கண்ணு மட்டும் தான் சார் தெரியும், ஃபுல்லாக கருப்பாக நிற்பாங்க அதுக்குள்ளே. அவ்வளோ கஷ்டப்பட்டு பார்த்தது. இன்றைக்கி வேற எல்லாம் அதெல்லாம் முடியாமல் உடம்பு தேஞ்சி இன்றைக்கி ஸ்கூல் வேனில் பசங்களை ஏற்றிட்டு போவாங்க பார்த்தீங்களா, ஹெல்ப்புக்கு கூப்பிட்டு போகிறாங்க. அந்த வேலைக்கு வந்துடுறாங்க. அப்போ கூட எனக்கு 5000 6000 தான் வருது. நாங்கள் 5 பேரும் சேர்ந்து கூட நாங்கள் 2000 கொடுத்தா கூட 10000 வரும். அதை நீங்கள் கையில் வச்சுட்டு சந்தோஷமாக இருங்கம்மா, உங்களை யார் வேலைக்கு போக சொன்னா ஒரு நாள் கூட இருக்க மாட்டுறாங்க சார். உடம்பு சரியில்லைனா கூட மாத்திரை போட்டு ஓடிடுறாங்க. அப்படி அவங்களுக்கு என்ன தேவை இருக்குன்னு கேட்டால், நான் 5 பொண்ணுங்களை வளர்த்தேன், அடுத்து 5 பேருக்கும் 2 பிள்ளைங்க இருக்கோம். நாங்கள் பேத்திங்க பேர் அவங்களுக்கு யார் இருக்கா? நான் ஆம்பளை பிள்ளை வச்சுருந்தா அவன் பார்த்துருப்பான் மாமா முறையெல்லாம். இன்றைக்கி நான் தான் பார்க்கணும். பேத்திங்கெல்லாம் வயசுக்கு வந்தால் செய்கிறதுக்கு உண்மையிலேயே அப்படி தான் செய்கிறாங்க. அதுவும் அவங்க வந்து நேட்டிவ் வந்து திருநெல்வேலி, கல்யாணம் பண்ணி கொடுத்த இடம் தான் மெட்ராஸ். ஒரு ஆளை கூட அவங்களுக்கு தெரியாது. ஒரு 5 வருஷம் 6 வருஷம் வாழ்ந்துருப்பாங்களா கணவனோட. இன்னைக்கு வரைக்கும் எங்கள் அப்பாவை தப்பாக ஒரு வார்த்தை சொன்னதான் கிடையாது. எனக்கு எங்கள் அப்பாவை நெகட்டிவாக எனக்கு தோணுனதே கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சொல்லப்போனால் இன்றைக்கி இந்த ஷோக்கு வந்தது ஏன்னு கேளுங்களேன். எங்கேயாவது ஒரு மூளையில் அவர் இருந்தாருன்னா என்னை பார்ப்பார் இல்லை. இல்லை, உங்களுக்கு ஒன்று தோணியிருக்கா, இவ்வளவு அம்மா கஷ்டப்படுறது காரணம் சின்ன வயசுலேயே அப்பா விட்டுட்டு போனது தானே? அந்த வருத்தமும் கோபமும் உங்களுக்கு இருக்கா? இப்போ என்கிட்ட வந்து எங்கள் அப்பா வந்து உங்கள் அப்பா இப்படி விட்டுட்டு போயிட்டாங்க, உன்னை இப்படி கஷ்டப்படுத்திட்டாங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்கன்னா எனக்கு எங்கள் அப்பா மேலே நெகட்டிவாக தாட் வந்திருக்கும். ஒரு டீ கடைக்கு போனால் கூட விஜயம் பொண்ணான்னு சொல்லிட்டு ஒரு கேக் எடுத்து கொடுப்பாங்க. அவங்க ஒரு 5 வருஷம் வாழ்க்கை தான் மேபி வாழ்ந்துருப்பாங்க. அந்த 5 வருஷம் வாழ்ந்துக்கையுமே ஐயோ அவரை மாதிரி மனுஷன் கிடையாது, அவர் தப்பாக சொல்லாத, அவர் எங்கே போனார்னே தெரியலையே மம்மி, யார் கூட இருக்காருனே தெரியலையேன்னு சொல்ல அந்தளவுக்குலாம் எங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீமாக கோவம் வந்துடும். ஏன்னா எங்கள் அம்மா 3 வேளை சாப்பிட்டே நான் பார்த்தது கிடையாது சார். இன்றைக்கி அவங்களுக்கு ஒரு நோய் வந்திருக்குது, அப்போ கூட போய் லீவ் சொல்லிட்டு வராங்க. நாங்கள் 5 பேருமே அழுதுட்டு வரோம். என் ஃப்ரெண்டுகிட்ட சொன்னால் கூட இல்லை சார், இன்னடி உங்கள் அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க, இப்படி விட்டுட்டிங்களே, இப்படி அந்த வார்த்தை வந்து அவங்கள நான் ப்ளேம் பண்ணுறதுக்கு கிடையாது, அது உண்மை தான். நாங்கள் விட்டுட்ட மாதிரியே தான் எங்களுக்கு ஃபீல் ஆகுது. அவங்க கொஞ்சம் எங்கள் சொல் பேச்சு கேட்டிருந்தாங்கன்னா மேபி அவங்க உடம்ப பார்த்துருக்கலாமோ. இப்போ கேன்சர்னு சொல்கிறாங்க சார், அப்போ கூட போய் லீவு சொல்லிட்டு வராங்க. நாங்கள் 5 பேருக்கும் அவங்க ஒரு ஜீவன் தான் சார். அந்த ஒரு ஜீவனுக்கு இல்லைன்னா நாங்கள் யாருமே ஒன்றுமே பண்ண முடியாது. எங்கள் வீட்டுக்காரர் இருந்தாருன்னா நான் இந்த மாதிரி போக வேண்டியதில்லை. 83 கல்யாணம் சார். 89 இந்த பிள்ளைகள் பிறக்கிறதுக்கு 1 மாதத்துக்கு முன்னாலே ஆளை காணும். அப்போனா 6 வருஷமா 7 வருஷமா 6 வருஷம். அவ்வளவுதான். பிள்ளைகள் பிறக்கலை, 2 பிள்ளைகள் அதுக்கப்புறம் தான் பிறந்துச்சு. நான் 3 பொண்ணுன்னு கவலையோடே இருந்தேன். ஏதாவது ஆம்பளை பிள்ளை பிறக்குன்னு பார்த்தா அதுவும் 2 பிள்ளை, பொண்டும் பொட்ட பிள்ளைகள். எனக்கு ரொம்ப மனசு உடஞ்சி போயிட்டேன். இப்படி நேரத்தில் எங்கள் சாரு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணார். பக்கத்தில் மழை வந்தால் தண்ணி வந்துடும், அந்த கம்பெனியில் தான் போய் படுத்திருப்போம். பிள்ளைகளை எப்படியாவது ஹாஸ்டலில் கொண்டு சேர்த்தேன். இந்த பொண்ணை எங்கள் அம்மாக்கிட்ட கொஞ்சம் விட்டேன் திருநெல்வேலியில். இப்படி வளர்த்துக்கிட்டு இருக்கும்போதே இவர் வரவே இல்லை. வருவாருன்னு பார்த்தா இன்னும் வரல. அப்புறம் நான் எப்படி வேலைக்கு போகாமல், வேறு யாரும் எங்கள் அண்ணன் தம்பிங்க யாரும் எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கும் இல்லை. சொந்தக்காரங்களாம் இருந்தாங்க, எவ்வளவோ உதவி பண்ணாங்க, அதெல்லாம் நன்றி மறக்கக்கூடாது. ஆனாலும் அவங்கக்கிட்ட போய் பிள்ளைகளை இப்படி கஷ்டப்படுறேன், படிக்க வைக்கணும், ஃபீஸ் கட்டணும் அப்படின்னா, ஏன் அந்த மாதிரி கஷ்டப்படுற, வேலைக்கு அனுப்பு அப்படின்னுவாங்க. எனக்கு அந்த மாதிரி குழந்தைங்கள வேலைக்கு விட்டு அப்படி எனக்கு மனசே வரல. நான் எப்படியாவது படிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு நானே வேலை செய்து எக்ஸ்ட்ரா வேலை செய்வேன், நைட்டு வேலை செய்வேன், இப்படி செய்து கஷ்டப்பட்டேன். நாங்கள் சார் நிறைய நகை கேட்பாங்க. அதனால் நான் எல்லாம் என் பிள்ளைகளை படிக்க வச்சுட்டு கடைசியில் படிக்காத மாப்பிள்ளைகளை தான் கட்டி கொடுத்தேன். அவங்களும் கஷ்டப்படுறாங்க. குழந்தைங்க அதுங்க ஓடுது. நம்ம இதோட நம்மளும் போய் நின்றுட்டு ஏம்மா எனக்கு இது வேணும் அது வேணும்னு சொல்ல முடியாதுல்ல சார். அதனால் நான் கஷ்டப்பட்டு இன்னும் வேலைக்கு போய் உங்களுக்கு செய்ய வேண்டிய மரியாதை வந்து சபையில் நிற்கும்போது எங்கள் அம்மா இதை செய்தாங்க அப்படின்னு அதனால யாருக்கு அசிங்கம்? நம்ம வீட்டுக்காரருக்கு தான் அசிங்கம். அவன் விட்டு போயிட்டான், இந்த பொண்ணு இப்படி இந்த அம்மா கிட்ட கஷ்டப்படுது, அது மாதிரி வார்த்தை வரக்கூடாதுன்னு நான் வேலைக்கு போகிறேன் சார். நம்ம உழைச்சி நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம செய்யணும், பிள்ளைகள்கிட்ட நம்ம கேட்கக்கூடாது. அது மரியாதை இல்லை. ஆம்பளை பிள்ளைன்னா டாடா அப்படின்ட்டு அதிகாரமாக கேட்கலாம். அது என்ன, ஆம்பளை பிள்ளைகிட்ட கை நீட்டி நம்ம காசு வாங்கிக்கலாம்,
பொம்பளை பிள்ளைங்கிட்ட கை நீட்டி சம்பாரிச்சு காசு வாங்கக்கூடாதுன்னு சொல்கிற கான்செப்ட் என்ன, எனக்கு அது சொல்லுங்கள், எனக்கு புரியல. ஆம்பளை பிள்ளைனா அதுக்கு உரிமை இருக்கலாம் சார். இல்லை, அதை என்ன உரிமை நான் தெரிஞ்சுக்கலாம் விரும்புகிறேன். இப்போ ஒரு வீடு இருக்குது, நம்ம ஆம்பளை பிள்ளைய கல்யாணம் பண்ணி நம்ம வீட்டிலே வந்து இருக்கோம். பொம்பளை பிள்ளையில கல்யாணம் பண்ணி அவங்க வீட்டுக்கு அனுப்பிடுறோம். அவங்க மாமியார், அவங்க நாத்தனார், அவங்களுக்கு தான் அந்த உரிமை வருது பார்த்துருங்க. இல்லை நான் என்ன சொல்கிறேன், பெண் பிள்ளைகள் சம்பாதிக்கிற காசுக்கும் ஆண் பிள்ளை சம்பாதிக்கிற காசுக்கும் ஒரு வித்தியாசம் பார்க்குறீங்கள, அது ஏன்னு கேட்குறேன். சரி பிள்ளைய விடுங்க, இவர் இருந்தாலும் பரவாயில்ல, எங்கள் வீட்டுக்காரர் இருந்தாலும் சரி அப்பா சம்பாதிக்கிறாங்கம்மா அப்படின்ட்டு சொல்லலாம். இவரும் இல்லையே சார். இல்லை, அவர் என்ன காரணத்துக்காக விட்டுட்டு போனார்? அவர் கொஞ்சம் சூதாடுற பழக்கம் சார். நல்ல மனுஷன்தான், நல்ல குணங்கள்லாம் உண்டு. என்ன நேரமோ அவர் கொஞ்சம் சூதாடுற பழக்கத்தில் அப்படியே எப்படி ஆனாருன்னு தெரியல. நானும் தேடி அந்த பிள்ளைகள் பிறந்த வீட்டுக்குள்ளே என்னால் வெளியே போக முடியாது. ஒரு 6 மாதம் ரெஸ்ட், ஒரு 2 3 4 மாதமெல்லாம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு டிவியில் போய் என் ஃப்ரெண்டு ஒரு பிள்ளை என்னை கூட்டிகிட்டு போனான். டெலிவிஷனில் போய் சொன்னோம். அவங்க சொன்னாங்க ஸ்டேஷனில் போய் சொல்லுங்கன்னாங்க. அப்புறம் ஸ்டேஷனில் சொன்னோம். அப்புறம் டிவியில் சொல்லுங்கன்னாங்க. டிவியில் சொன்னோம். காணவில்லை நோட்டீஸ் அடிங்கம்மான்னாங்க. எல்லாம் செய்தேன், வரவே இல்லை சார். நான் என்ன செய்வேன் சொல்லுங்கள்? இந்த குழந்தைங்கள இப்போ நீங்கள் ஒரு ஆளாக தானே வளர்த்துருக்கீங்க. ஆமாம், ஒரு ஆளாக வளர்த்து இன்றைக்கி 5 பேர் கல்யாணம் பண்ணி கொடுத்து பேரம்பேத்தி எடுக்கிற அளவுக்கு இன்றைக்கி உருவாக்கிருக்கீங்கல்ல. ஆமாம் ஆமாம். இந்த சமயத்தில் உங்களோட நின்றுக்க வேண்டியது யாருன்னா உங்கள் வீட்டுக்காரு. அவர் இல்லை. அப்போ குழந்தைகிட்ட அந்த நினைவுகளே வந்து நீங்கள் ஒரு இடத்துல அவரை பற்றி ஒரு பிம்பம் கட்டமைச்சிருக்கீங்கள, ரொம்ப நல்ல ஒரு பொறுப்பாக அவங்க அப்பா பற்றி நீங்கள் பேசாதுன்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்கல்ல, அதுக்கு காரணம் என்ன? பக்கத்தில் இருக்கிறவங்க விஜயனா அப்படின்ற மாதிரி தான் நடப்பார். ஒரு செருப்பு போட்டிருப்பார் பார்த்துருங்க சார். அந்த வயசானவங்க கொஞ்சம் நடந்து போச்சில் சுடுதுன்ட்டு, நீ இந்த போட்டுக்கிடுங்க தாத்தா, போட்டுக்கிடுங்க சார்ன்னு கொடுத்துட்டு வந்துடுவார். அது மாதிரி குணம். ஒரு டாக்டரு அந்த ரோட்டில் எத்தனை பேர் விழுந்து கிடந்தாலும் விஜயமாக தூக்கிட்டு வருவான் அப்படின்றாரு. அந்த மாதிரி இருக்கிற மனுஷன் என்ன நிலைமையோ. ஆனால் அவர் மேலே உங்களுக்கு இன்னும் வருத்தம் இல்லை? வருத்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. எப்படிலாம் நினச்சி பார்த்தா எனக்கு மனசே ஆறாது தான். சரி போனால் இந்த மாதிரி நான் போகிறேனே சொல்லணும். நான் இப்படி எதிரில் வராரு, நான் இந்த பொண்ணை கையில் தோளில் போட்டுக்கிட்டு மாசமாக இருக்கிறேன், வந்துக்கிட்டு இருக்கிறேன். இவர் எதிரில் வராரு, எங்கே போறியா அப்படின்னு கேட்டேன். இல்லை ரோசாலி, அவன் 4-5 நாளாக சம்பளம் வாங்கி இந்த வேலை செய்து சம்பளம் தரல, அவன் இன்றைக்காவது தருவானான்னு கேட்டு வரான். அம்மா கத்திட்டு ஏன்ட்ட தர மாட்டாங்க. சம்பாதிச்சு காசு சாப்பாட்டுக்கு எங்கள் அத்தைகிட்ட தான், எங்கள் மாமியார்ட்ட தான் கொடுப்பாங்க. அதனால் அம்மா கத்திட்டு கிடக்குறாங்க, நான் போய் அந்த காசை கேட்டு வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு இந்த பிள்ளையை தூக்கி தோளில் போட்டு பக்கத்தில் டீ கடையில் ஒரு கேக் வாங்கி கொடுத்துட்டு அவ்வளோ இதாக சொல்லிட்டு இந்த வரேன்ட்டு போனவர். ஒருவேளை இந்த ஷோ பார்த்துட்டு வா தமிழாவா நிகழ்ச்சி மூலியமாக இந்த ஷோவை பார்த்துட்டு இல்லை நாங்களும் உங்கள் வீட்டுக்காரை தேடி கண்டுபிடிச்சி கொண்டாந்து கொடுத்தா உங்கள் மனநிலை எப்படி இருக்கும்? நல்லா சந்தோஷமாக இருக்கும் சார். சந்தோஷமாக இருக்கும். பிள்ளைகள அப்பாவை பார்க்கணும். ஒரு நம்ம அப்பா இப்படி இருந்திருக்காங்க, அந்த பிள்ளைகளுக்கு அப்பா இப்படி இருப்பாங்கன்னு தெரியாது. இந்த லாஸ்ட் பிள்ளைங்க என்ன சொல்லி தெரியுமா சார், அக்கா நீங்களாவது உங்களையாவது அப்பா பார்த்துருக்காங்க, எங்களை அப்பாவே பார்க்கலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்படும். அப்போ மனசு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. ஆனால் அதுங்களுக்கு அப்பா இல்லை, நம்ம இப்படி கஷ்டப்படுறோன்னு தெரியாத அளவுக்கு வளர்த்தேன். இல்லை, அப்படி அப்பா இல்லாத கஷ்டம் தெரியாமல் பிள்ளைங்க வளர்க்கணும். அப்பா ஒரு இடத்துல விட்டுட்டு போயிட்டா கூட ஒரு பொம்பளையாக எப்படி நின்று தான் பிள்ளைங்களை வைராக்கியத்தோட வளர்க்கணுங்கிறத ஒரு பிள்ளைங்களுக்கு விதைக்கணுமா? ஆண் பிள்ளை இருந்தால் தான் அதுக்கு மரியாதை. பொம்பளை பிள்ளைங்கிட்ட காசு வாங்க மாட்டேன்னு சொல்கிறது சரியா? சரி சொல்ல மாட்டேன். இனிமேல் சொல்ல மாட்டீங்களா? மனசுல வேற ஒன்றும் இல்லை. உங்களை போன்ற தாய்மார்களுடைய மிகப்பெரிய தவறான சிந்தனை என்ன அப்படின்னா, என்னதான் கொட்டி கொட்டி நம்ம பிள்ளைங்களை வந்து பொம்பளை பிள்ளைங்களை வளர்த்தாலும் ஆண் பிள்ளைங்களுக்குன்னு ஒரு பாசம் கூடுதலாக இருக்குது. பையன் இருந்தானா எப்படி தெரியுமா, அவனா எப்படி தெரியுமான்னு ஒன்று சொல்கிறது இருக்குல்ல, இது ஒவ்வொரு நாளும் பெண் பிள்ளைங்களோட மனசில் மிகப்பெரிய காயத்தையும் வலியும் ஏற்படுத்தும். இப்போ நான் எப்படி எனக்குண்டு ஒரு வீடு கிடையாது. நான் இந்த பிள்ளைகள் வீட்டில் தான் வந்து அண்ட வேண்டி இருக்குது. அவங்க மாமியார் அவங்க மாமனார் என்ன இவங்களுக்கு வழி இல்லாமல் இங்கே வந்தா அப்படின்னு அவங்க நினைப்பாங்களா சார்? நாளைக்கு உங்கள் பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் ஆகுது, அவங்களுக்கு ஒரு மருமக வருது, ஏன் அந்த பொண்ணு கேட்காதா? எப்போ பார்த்தாலும் அம்மாவுக்கு செஞ்சுட்டு இருக்கீங்க. அது நம்ம பிள்ளை விட மாட்டான்ல. இவங்க 5 பேர் நீங்கள் பார்த்த பிள்ளைக்கு தானே. உங்களுக்கு இருக்கிற வைராக்கியம் அதில் பாதியாவது இருக்குமா இருக்காதா? இருக்கும்ல. நீங்கள் மட்டும் 5 பிள்ளைங்களை வைராக்கியமாக நான் வளர்க்கணும்னா எங்கள் அம்மா நான் வச்சு சோறு பொண்ணுங்கிற வைராக்கியம் ஏன் பிள்ளைங்களுக்கு இருக்காது? போட்டு தான் ஆகணும். பொம்பளை பிள்ளைங்களை வச்சுருக்கான், அதனால நாங்கள் வேலைக்கு போகிறேன், பொம்பளை பிள்ளைங்களை பார்த்துக்கணும், நான் அதுக்காக வேலைக்கு போகிறேன் அப்படின்னு ஒன்று சொல்கிறீங்களா, அது ஏன்னு கேட்குறாங்க. 3 பொண்ணுங்கள் எனக்கு. 3 பொண்ணு இப்போ வந்திருக்கிறது 3ஆவது பொண்ணு. இப்போது ஃபஸ்ட்டு பொண்ணு கல்யாணம் பண்ணி இதாக இருக்கிறாங்க. அதனால் என்னுடைய சூழ்நிலைக்கு நான் போய்கிட்டு இருக்கிறேன். இப்போ வரைக்கும் அவங்க இன்னும் வேலைக்கு போகாதீங்க, நான் மளிகை கடை வச்சுருக்கேன், இப்போ கூட மளிகை கடை தான் இருக்குது. அதில் எனக்கு அவங்களும் உதவி பண்ணுறாங்க. நான் காலையில் கடை வந்து 5 மணிக்கு எந்திரிப்பேன், 6 மணிக்கு கடை திறப்பேன்,
10-11 மணி வரைக்கும் இருப்பேன். அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுப்பேன். அப்புறம் இவங்க கடையை பார்த்துக்கிடுவாங்க. அப்புறம் நான் வேறு இடத்துக்கு வேலைக்கு போவேன். வேற என்ன வேலைக்கு போறீங்க? இந்த இரும்பு வியாபாரத்துக்கு போவேன். மளிகை கடை இல்லாமல்? ஆமாம், கொஞ்சம் மளிகை கடை சுமாராக ஓடுனதுனால இரும்பு வியாபாரத்துக்கு திருவத்தூர்லேருந்து திருவாம்பூருக்கு போவேன். போய் 2 வீலரில் போய் ஃபுல்லாக எல்லா இடம் சுற்றி பார்த்து வியாபாரம் பண்ணிவிட்டு வருவேன். இப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இடுப்பெல்லாம் வலிக்கனால அப்போ கூட சொல்கிறாங்க, நீங்கள் இடுப்பு வலிக்குது, நீ வேலைக்கு போக வேண்டாம், வீட்லேயே இருங்க அப்படிங்கிறாங்க. 3 பொண்ணுங்கன்றதே அவருக்கு ஒரு பெரிய கவலை. ஏன் 3 பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் இப்போ சொல்கிறேன், நீங்கள் 3 பொண்ணு இருக்குன்ட்டு எப்பயுமே கவலையே படக்கூடாது. நாங்கள் இருக்கோம், எப்பயுமே உங்களுக்காக இருப்போம். எங்களுக்கு வர ஹஸ்பண்டும் உங்களுக்கு பையன் மாதிரி பார்த்துப்பாங்க. நான் எப்பயுமே நினைக்கிறது வந்து எங்கள் அப்பா மாதிரி எனக்கு ஹஸ்பண்ட் கிடைக்கணும்னு தான் நினைப்பேன். அவர் ரொம்ப நல்லவர். 8 வயசில் அவர் இங்கேருந்து வேலை பார்த்தவர். லாஸ்ட்டாக ஒரு வாட்டி வேலையிலேருந்து வரும்போது அவருக்கு கொஞ்சம் கேர் ஆயிடுச்சு. ஸோ நான் வந்து நைட் ஷிஃப்ட்டு போகிறேன். நான் வந்து காலையில் தூங்கிட்டு இருக்கும் போது கதவை தட்டி இந்த மாதிரி எனக்கு கொஞ்சம் கேராக இருக்குது, என்னை ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போறியா அப்படின்னு சொன்னார். அதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்புறம் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது என்ன சொல்லிட்டாங்க, இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்பைனல் கார்டு வந்து தேஞ்சிருச்சு, இதுக்கு மேலே பைக்கு சைக்கிள் எதுவுமே ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இங்கேருந்து திருவான்மியூர் வரைக்குமே பைக்கில் தான் போவார். அங்கே எங்கள் அத்தைலாம் சொல்லுவாங்க, உங்கள் அப்பா எவ்வளோ கஷ்டப்படுறாரு தெரியுமா, ஸோ நீங்களும் வீண் செலவுலாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நாங்கள் கொஞ்சம் நல்லா இருக்கனால எங்கள் அப்பாவுக்கு என்ன கேட்டாரோ எங்கள் அப்பாவுக்கும் சரி எங்கள் அம்மாவுக்கும் சரி எல்லாமே நாங்கள் செஞ்சுருவோம். அது நோனே சொல்ல மாட்டோம். எனக்கு 2 அக்காங்க இருக்காங்க, நான் தான் லாஸ்ட்டு. அக்காவுக்கு இப்போ மேரேஜ் ஆனதுனால அவங்களுமே ரொம்ப சப்போர்ட்டிவ். எங்கள் மாமா கிடச்சதுலாம் எங்களுக்கு ரொம்ப பெரிய பிளெஸிங். அவர் எங்கள் அப்பாவை நல்லா பார்த்துப்பாரு, நல்லா பேசுவார், வருவார். அந்த மாதிரி தான் எங்களுக்குமே ஏதாவது வேணும்னா செய்வார். ஸோ நான் இப்போ சொல்கிறதா, நீங்கள் எத்தனை நினச்சுமே கவலையே படக்கூடாது. பையனா நான் எப்பயுமே உங்களோடய இருப்பேன். ஸோ இதை நான் ஒத்துக்க மாட்டேன். நீ பையனா பொண்ணா இருப்பேன்னு சொல்லு, அது என்ன பையனா இருக்குன்னு சொல்றது? நீங்கள் முதல்ல யூ ஹாவ் டு ஃபீல் ப்ரவுட் அபவுட் யோர் செல்ஃப் ஆஸ் அ விமன். ஏன்னா நிறைய பெற்றோர்களுக்கு இந்த ஜெண்டர் பிரச்சனை ஈக்குவலைஸ் பண்ணாத விட்டுறது தான் இந்த சமூகத்தில் நிறைய பெண்களுக்கு நடக்கிற அநீதிக்குமே நீங்கள் பசங்கள்கிட்ட எப்படி சொல்லி வளர்க்கணுன்னு இருக்குல்ல, ஆண் பிள்ளையை ஒரு உயரத்துலையும் பெண் பிள்ளைகளை ஒரு படி கீழே நீங்கள் சொல்லி வளர்க்குறது இருக்குல்ல, அது பெரிய ஊண்டிங்க. அது 2 ஒன்று தான். பாலினம் தான் வேறே தவிர பெற்றோர்களை வைக்கிற பாசத்தில் ஏதாவது குறைஞ்சி போயிடுதா, இல்லை பார்க்குற வேலையில் ஏதாவது குறைஞ்சி போயிடுதா, இல்லை அவங்களால படிக்க முடியாது போது இதை முதல்ல மாற்றுங்க. ஏன்னா இந்த எண்ணம் தான் இன்றைக்கி அந்த பொண்ணு வாயில் கூட வார்த்தை வர வேண்டிய நிர்பந்தம் என்ன இருக்குன்னா, பையனை மாதிரி என்னை பாருங்கன்னு சொல்ல விஷயம் என்ன இருக்குன்னா, இன்றைக்கி அதை முதல்ல நீங்கள் உறுதியாக நம்பணும். பையனோ பொண்ணோ நம்ம பக்கத்தில் ஒரு புள்ள நம்ம நல்லா இருக்கணும்னு நிற்கிதில்ல, நம்ம பெத்த புள்ள நம்ம பக்கம் நிற்கிதில்ல, அவ்வளோதான் நமக்கு தேவை. அது பையனாக இருக்கட்டும் பொண்ணாக இருக்கட்டும். அக்கா தங்கச்சி நீங்கள் 3 பேர் இருக்கீங்க இல்லையா, அப்பா அவங்களை கஷ்டப்பட்டு வளர்த்து வச்சுட்டாரு, நீங்கள் எப்படி பார்த்துக்கணும்னு நினைக்கிறீங்க? அவர் ராஜா மாதிரி அந்த வீட்டில் இருக்கணும் சார். அவருக்கு இருக்க வீடு நாங்கள் இது ஓன் ஹவுஸ் தான், அப்பா தான் வந்து கஷ்டப்பட்டு வாங்கி கட்டினாரு. ஸோ மேலே வந்து நாங்கள் 3 பேர் சேர்ந்து மேலே வீடும் கட்டி கொடுத்துட்டோம். அந்த வீட்டில் நீங்கள் வாடகை விட்டாலே அந்த வாடகை விட்டுட்டு நீங்கள் இருக்கலாம், நாங்களும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவோம், நீங்கள் வேலைக்கே போக வேண்டாம். இப்போ இன்னைக்கு கேட்டால் கூட நாளைக்கு உடனே வாங்கி கொடுத்துருவோம். அந்த மாதிரி தான் எனக்கு அவர் ராஜா மாதிரி இருக்கணும். எப்பயுமே யார் முன்னாடியுமே தலை குனிஞ்சு நிற்கக்கூடாது. அவர் கல்யாண நாளுக்கு வாட்ச் வாங்கி கொடுத்தாங்க, ஒரு தடவை கை செயின் வாங்கி கொடுத்துருக்காங்க, ஒரு தடவை அண்ணா கொடி. நான் சும்மாவே சொல்லுவேன், எனக்கு இது ஆசை இருக்குன்னு சொன்னால் போதும், இவங்க 3 பேர் நின்று பேசிக்கிடுவாங்க. பேசிக்கிட்டு என்கிட்ட சொல்ல மாட்டாங்க, அரை முடாமல் வாப்பா நாள் கடைக்கு வாப்பாம்பாங்க. எதுக்குங்க இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னு சொன்னோடனே அண்ணா கொடி சும்மா சிம்பிளாக எடுத்து கொடுங்கன்னு கேட்டேன். அவள் 200 கிராமுக்கு வேணாம் சொன்னால் கேட்கல. வம்படியும் நீ வாங்கப்பா, நீங்கள் உங்களுக்கு ஆசைப்படுறது நீங்கள் உங்களுக்கு நாங்கள் வாங்கி தரோன்னு சொல்லி அந்த அளவுக்கு இது பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு டயத்துக்கு ஒன்று. சின்ன குழந்தைங்களுக்கு தான் அரணாக்குடி கட்டி பார்ப்பாங்க. வளர்ந்ததுக்கப்புறம் அது ஆசை இருக்கும். ஆனால் வளர்ந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு ஆசை இருந்திருக்கு, அது சொன்ன உடனே பிள்ளைங்க நிறைவேற்றிருக்கிறது கேட்கறதுக்கே சந்தோஷமா இருக்கு. ஆண் பிள்ளையோ பெண் பிள்ளையோ பெற்றவங்களுக்கு ஒன்றுன்னா வந்து நிற்கிற புள்ள தான் புள்ள. ஏன் அடம் பிடிக்கிறீங்க வேலைக்கு போகணுன்னு? அதுக்கு பதில் சொல்லுங்க. வீட்டில் வந்து இவங்க வந்து இருக்க சொல்கிறாங்கல்ல, அப்போ ஒரு நம்ம புது சாரி கட்டினாலும் மிஞ்சி போனால் ஒரு கோயிலுக்கு போவோம், அப்போ யாருமே இருக்க மாட்டாங்க, வீட்டுக்காரர் வேலைக்கு போயிடுவார், குழந்தைங்க வேலைக்கு போயிடுவாங்க, எல்லோரும் வேலைக்கு போயிடுவீங்க. அப்புறம் எங்களை யார் தான் பார்க்குறது? நாங்கள் மட்டும் கோயிலுக்கு போயிட்டு மேபி வந்து வீட்டுக்குள்ளே 4 செவத்துக்குள்ளே இருக்கணும். இப்போ நம்ம ஒர்க் பண்ண பிளேஸில் அப்படின்னு சொன்னோம்னா ஒரு 4 பேர் அக்கா சூப்பராக இருக்குது, மேடம் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லும் போது எங்களுக்குள்ள ஒரு ஹாப்பினஸ்ஸு. காலேஜ் போகிற மாதிரி இருக்கீங்க அக்கா, உங்களுக்கு காலேஜ் பொண்ணு இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லைங்க. அப்படி சொல்லும்போது ஒரு சந்தோஷம் வருது இல்லைங்க? கண்டிப்பாங்க சார். எனக்கு 2 பொண்ணு இருக்காங்க. இதை கேட்கும்போது உங்கள் பொண்ணு காண்டாவுன்னு நினைக்கிறேன். 2 அக்கா இருக்காங்க சார் ஆஃபீஸில். 3 பேர் சேர்ந்து ஜாலியாக அரட்டை அடிச்சுட்டு ஆர்டர் போட்டுட்டு என் பொண்ணு இன்னைக்கு இது போட்டா ஃபேஸ் க்ரீம் வாங்குறது அதெல்லாம் பண்ணுறாங்க சார். ஆனால் வீட்டுக்கு வந்து சில டேஸ் புலம்புறாங்க சார், இந்த மாதிரி இவ்வளோ இந்த பிரச்சனையாக இருக்குது, இதாக இருக்குன்னு பாத்திரம் உருளுது சார். இல்லை நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க. அவங்க வீட்டில் இருக்கிற ப்ராப்ளத்தை மறைக்கிறதுக்காக ஆஃபீஸில் போகிறாங்க, ஆஃபீஸில் இருக்கிற ப்ராப்ளத்தை மறைக்கிறதுக்காக வீட்டில் வந்து பாத்திரத்தை போடுறாங்க. இப்படியே மாற்றி மாற்றி பண்ணுறாங்க சார். எக்ஸாக்ட்லி
கரெக்ட். ப்ரெசன்டபிளா வச்சுக்கிறதுக்காக யாரெல்லாம் வேலைக்கு போறீங்க? ஃபர்ஸ்ட் டீச்சராக இருந்தேன் 24 இயர்ஸ்லேருந்து. அப்போ டீச்சர்ன்ற போது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஃபஸ்ட்டு அட்ராக்ஷன் வந்து நம்ம தான் ஃபஸ்ட்டு அட்ராக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நம்ம குழந்தைங்களை பார்க்க போகுது. அப்போ நம்ம டீச்சிங் வந்து ரீச் ஆகும் ஆக்சுவலாக. அதுக்காக ஃபஸ்ட்டு ப்ரெசென்டபிளாக வைக்க ஆரம்பிச்சது. அது அப்படியே என்னோட ஹேபிட்டாகவே ஆயிடுச்சுங்க. நீங்கள் ப்ரெசன்டபிளாக இருக்கணுங்கிறதுக்காக வேலைக்கு போகிறீங்களா? ஆமாம் சார். நாங்கள் எங்களை நல்லா நீட்டாக நல்லா மெயின்டைன் பண்ணிவிட்டு வீட்டையும் சப்போர்ட்டிவாக வச்சுக்கிறது தான். நம்ம போய் நைட்டியை போட்டுட்டு வேலைக்கு போக முடியுமா? இன்னும் சொல்ல போனால் ஆஃபீஸில் நான் வேலை பார்க்குறேன்னா நான் கட்டிட்டு வர சாரியை பார்க்குறதுக்கே ஆஃபீஸில் ஒரு பெரிய ஃபேன்ஸே இருக்காங்க. இன்றைக்கி சாரின்னா இன்றைக்கி புதன்கிழமையா மேடம் வந்து சாரி கட்டிட்டு வருவாங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமையா மேடம் வந்து நிறைய தலையில் பூ வச்சுட்டு வருவாங்க. இதுமே நான் என்னையும் அப்படி தான் வச்சுக்குவேன். நீங்கள் ப்ரெசன்டபிளாக வச்சுக்கிறதுக்கு என்ன மெனக்கிடுறீங்க? ஷோகேஷில் ஒரு புடவை நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னால் சரி இந்த மாதம் சேலரி வாங்கினதும் அதை வாங்கிடணும் அப்படின்னு வாங்கின கையோடையே எனக்குன்னு தைச்சி கொடுக்கறதுக்கு இருக்காங்க. 1 ஹவரில் எனக்கு தைச்சி கொடுத்துருவாங்க. மறுநாள் நான் அதை கட்டிட்டு போகும்போது உடனே கேட்பாங்க, அக்கா நேற்று ஷோகேஸில் பார்த்தேன், என்ன நீங்கள் இவ்வளோ சீக்கிரமாக 1 ஹவரில் ஜாக்கெட் தைச்சி கொடுத்துருவாங்க. தைச்சி கொடுத்துருவாங்க. அந்த ஜாக்கெட்டை இதுவரையும் யாரும் போடாத மாதிரி நான் தைச்சிட்டு போவேன். பஃப் கையெல்லாம் வராத முன்னாடியே பஃப் கை வச்சு போட்டுருவேன். நீட்டு கை இது வராத முன்னாடியே நான் நீட்டு கை வச்சு போட்டிருப்பேன். என்னைய பார்க்கும்போது உள்ளே நுழையும் போதே அப்படியே ஒரு மாதிரி வரவங்க கூட அப்படின்னு பார்க்குற அளவுக்கு நான் பிரிஸ்காக இருக்கிற மாதிரி போவேன். நான் அந்த ட்ரெண்ட் அப்டேட்லேயே வச்சிருக்கிறது, எப்போதுமே அப்டேட்லேயே இருப்பேன். சார் கடையிலே என்ன பண்ணிட்டானா ஒரு வாட்டி இவங்க சாரீ வாங்கிட்டு வந்துட்டு போட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி மேட்சிங்காக வந்துட்டு புடவை அந்த தோடு இந்த காஸ்டியூம்லாம் பார்த்துட்டு ஒரு வாட்டி திரும்பி அதே கடைக்கு போகிறோம். அவங்க பார்த்துட்டு சொல்கிறாங்க, இந்த சாரீ நேத்தானே வச்சோம், நீங்கள் வாங்கிட்டீங்களே, இது எங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு வாட்டி மாடலுக்குலாம் கூப்பிட்டாங்க சார். உங்கள் அம்மா விவரமான ஆள். ஏன்னா அவங்க எந்த மேனிக்யூக்கு மாடலுக்கு போட்டு ட்ரெஸ்ஸை டிஸ்ப்ளே பண்றாங்களோ அதெல்லாம் தான் எடுக்கிறாங்க கையில. ஆமா சார், கண்டிப்பா அததான் செலக்ட் பண்ணுவேன். ஏன்னா பெஸ்டா இருக்கறதா அவங்க வெளில வச்சிருப்பாங்க. ஷோகேஸ்ல வைப்பாங்க. அந்த சாரி மட்டும் தான் செலக்ட் பண்ணுவேன். போய் 100 படையை பார்த்துட்டு இருக்கறதா. அதே போல எங்க அம்மா வந்து டிஷ்லாம் நல்லா செய்வாங்க சார். சமைக்கிறதெல்லாம் குறையே சொல்ல முடியாது, சூப்பரா செய்வாங்க. இதுக்காகவே எங்க வீட்டுக்கு வருவாங்க. என் ஃப்ரெண்டு ஒரு நாள் வந்துட்டு பொசுக்குன்னு எங்க அம்மாவை பார்த்து அக்கான்ட்டான். எங்கள் அம்மா அதுலேருந்து மெயின்டைன் ஆகி, இல்லை நீ அக்கானே சொல்லுப்பா, ஆன்ட்டி எல்லாம் சொல்லாத அப்படின்ட்டுருவாங்க. யாராச்சும் பொசுக்குன்னு வெளியில் பார்த்துட்டு ஆன்ட்டின்னு சொல்லிட்டாங்கன்னா அவ்வளோதான். அன்னைக்கு ஃபுல்லாக எங்கள் அம்மா இந்த பையன் வந்து என்னை ஆன்ட்டின்னு சொல்லிட்டான், இந்த பையன் வந்து என்னை ஆன்ட்டின்னு சொல்லிட்டான்னு அவ்வளோ ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நான் அவனுக்கு அம்மாவா இருக்கிறத விட அவனுக்கு சின்ன பிள்ளையா இருக்கும்போதே வரவங்க பெரியவங்களே என்னை பார்த்து ஆன்ட்டின்னு கூப்பிட்ற அளவுக்கு இருக்கக்கூடாது. அதே போல் ஏதாவது வேணும்னா பேண்ட் ஷர்ட் வேணும்னா அவன் தனியாக வந்து அவன் போய் எடுக்கவே கிடையாது. இது வரலும் அவனுக்கு 23 வயசாகுது, இது வரலும் அவன் போய் தனியாக எடுத்ததே கிடையாது. நான் என்ன கலரில் எடுக்கிறோனோ அதே மாதிரி தான் அவனுக்கு எடுப்பேன். நாங்கள் எங்கே போனாலும் ஒன்றா தான் மேட்சாக போட்டு போவோம். ஏன்னா அப்பதான் வந்து நல்லா இருக்கும், அவனுக்கு ஈக்குவலா நான் இருக்க மாதிரி இருக்கும். நீங்க ட்ரெஸ் எடுக்கிறத எனக்கு புரியும், அக்கானு ப்ரூவ் பண்றதுக்கு தான். தீபாவளிக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, காலையில் எங்களுக்கு கிடைக்கிறது அந்த ஒரு நைட்டி, புது நைட்டியை போட்டோம்னா அந்த கட்டுற புடவையை கட்டி கூட எங்கே போவோம். என்னைக்காவது கல்யாணம் இல்லை என்னைக்காவது ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனு, கோயிலுக்கு நாங்கள் சிம்பிளாக போனோம்னா ஏதோ ஒரு காடனை கட்டிட்டு போயிடுவோம். ஸோ நாங்கள் அந்த கல்யாணத்துக்காகவா சார் நாங்கள் 300 சேரீ 200 சேரீ எடுத்து வைக்கிறது, வேலைக்கு போகிறது, மேக்கப், இது எல்லாமே எங்களோட தன்னம்பிக்கை தைரியத்தை வளர்த்துக்கு தான் தவிர அடுத்தவங்களாம் எங்களை அழகின்னு புகழ் அந்த வயசை தாண்டி வந்துட்டோம். 50 வயசுல இப்படி இருக்காங்க பாருங்க, அதுதான் எங்களுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பி. அம்மா வந்து ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாமே பார்க்கறத விட ஸ்கின் கேர் ரொட்டீன் பயங்கரமாக பண்ணுவாங்க. இந்த திருப்பாச்சி படத்தில் விஜய் சார் பண்ணுற மாதிரி ரெட்டிஷ் பேக்கு ஒயிட்டிஷ் பேக்கு திடீர்னு பார்த்தா நாங்கள் சும்மா உட்காந்து எங்கள் மூஞ்சிலையும் பூசி விட்டுருவாங்க சார். அந்த மாதிரி ஜாலியாக போயிடுச்சு. ஃபர்ஸ்ட் டைம் காம்ப்ளிமெண்ட் கேட்கும்போது ஜாலியாக இருந்துச்சு. அம்மா அவங்க அம்மா அக்கா மாதிரி இருக்காங்க. 1 வாட்டி 2 வாட்டி இதுக்காகவே எனக்கு அவங்க ஆஃபீஸ் கூப்பிட்டு போவாங்க சார். அங்கே இருக்கவங்களும் ஆமாம்மா நீங்கள் சொல்கிற கரை தான், உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் அக்கா மாதிரி தான் இருக்கீங்கன்னு எவ்வளோ வாட்டி சார் நம்மளும் உள்ளுக்குள்ளே அழுதுகிட்டே இருக்கிறது. ப்ரெசன்டபிளாக இருக்கிறதுக்காக வேலைக்கு போகிறேன்னு சொல்கிறது இந்த பக்கம் வேறு யார் இருக்கா? நம்ம பிள்ளைங்களாம் இருக்க வேகத்தை பார்க்கும்போது, எங்கள் மேலே இருக்க பாசத்தை பார்க்கும்போது ஒட்டு மொத்தமாக நார்மல் மேக்கப் போட்ட அத்தனை பேரண்ட்ஸும் ப்ரைடல் மேக்கப் போடணும் போல இருக்குது சார். ஏன்னா ஓவர்டேக் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. 2வது வந்து நமக்கு ஏஜ் முடிய போகுது. ஸோ அடுத்து பாட்டி என்னன்னா வந்து சேலை முந்தானி பிடிச்சிட்டு போக போகுது. அப்போ பாட்டி ஆகிட்டா, ஏமா பாட்டி தானே, நீ எதுக்கு மேக்கப் போடுற, நீ எதுக்கு இதெல்லாம் பண்ணுற, போமா உனக்கு எதுக்குமே அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சுக்குவாங்க சார். ஆமாங்க சார். இன்னொரு 4-5 வருஷம் தான் கேப்பு. அதுக்குள்ளேயே நம்ம வந்து நம்மளையும் அழகுபடுத்திட்டு நமக்கு கிடைக்க சின்ன சின்ன சந்தோஷங்கள், வெளியில் கிடைக்கிற அனுபவங்கள் எல்லாத்தையும் ஷேர் பண்ணிவிட்டு இளமையாக மனசோடையும் உடம்போடையும் ரொம்ப ஹாப்பியாக ஃபுல் ஃப்ரீடமாக இருக்கணும்னு நான் விரும்புகிறேன் சார். சின்னதுலேருந்து இவங்க எங்களுக்காக வேலை செய்கிறாங்கன்னு நினச்சி எங்கள் ஆசைகள் எல்லாத்தையும்
மட்டும் நாங்கள் ஓரமாக வச்சோம். ஐயோ அம்மா இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இவ்வளோ தான் நமக்கு பண்ண முடியும், இதுக்கு மேலே அம்மானால பண்ண முடியாது. ஐயோ அப்பா இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இங்கே தான் படிக்க வைக்க முடியும், இதுக்கு மேலே படிக்க வைக்க முடியாதுன்னு நான் எவ்வளவோ என்னோட ட்ரீம்ஸை வந்து சப்ரஸ் பண்ணியிருக்கேன். திடீர்னு ஒரு நாள் வந்து அந்த கஷ்டம்லாம் அப்பா ஓகே போதும், இப்போ நமக்கு தந்ததை வச்சு வெளில வந்துட்டோம், இனிமே நம்ம அவங்கள பார்த்துக்கலாம், நமக்கு அவங்க தராததை இவ்வளோ நாள் நமக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்காங்க சொல்லியிருக்காங்க, நம்ம திரும்ப பண்ணலாங்கும் போது திடீர்னு வந்து உனக்காகலாம் கஷ்டப்படல, நான் ஏன் மன நிம்மதிக்கு வேலைக்கு போகிறேன், உனக்காகலாம் பண்ணல, நான் வந்து அழகழகாக சாரி போடுறதுக்கு வேலைக்கு போகிறேன் அப்படின்னா, அப்போ இவ்வளோ நாள் எங்களுக்குள்ளே ஒரு குழந்தை இருந்திருக்கும்ல, ஐயோ இவங்களுக்கு பெருசாக ஏதாவது செய்கிறோம், சரி நம்மளை படிக்க வைக்க முடியலன்ட்டாங்களே, இவங்களுக்கு பெருசாக செய்யணும்னு, அப்போ அந்த குழந்தைக்கு என்ன பதில்? அத்தனை நடிப்பா கோபால் அப்படின்னு ஒரு டைலாக் இருக்குல்ல சார். ஆக்சுவலாக இவங்க பேசுறதெல்லாம் பார்த்தா பொறாமப்பட்டு பேசுற மாதிரியே தெரியுது சார். பொறாமப்பட்டு பேசுற மாதிரி இருக்கு. அதான் எல்லா அம்மா இளமையா இருந்தா என்ன, மேக்கப் போட்டாதான் என்ன சார். ஆக்சுவலாக நான் வேலைக்கு போகவே இல்லை, எங்க வீட்டில் அனுப்பவே இல்லை. 48 வரைக்கும் நான் ஒர்க் பண்ணவே இல்லை. 49 வரைக்கும் என்ன ரெஸ்பெக்ட்னே எனக்கு தெரியாது. ஓகே நமக்கு தக்காளி சட்னி விதவிதமாக தெரியும், சாம்பார் கலர் கலராக வைக்க தெரியும். ஏன்னா இவங்க சொல்கிறது கண்ணு பார்க்குறச்ச சாப்பிடணும். ஸோ நம்ம மைண்ட் எல்லாம் அந்த சமையலே இருந்துச்சு. உண்மையிலே சொல்கிறேன் சார், வேலைக்கு போனால் மட்டும் அந்த சேலரியை ஒரு தடவை பார்த்தா மட்டும்தான் அந்த ரெஸ்பெக்ட் கிடைக்குதுன்னு நான் உணர்ந்தேன். மரியாதை சார் கையில் நமக்கு சம்பளம் வாங்கும்போது கண்டிப்பாக மரியாதை. இப்போ இவங்க போவாங்க, நம்ம இவங்களோட பர்ச்சேஸ் பண்ணுவோம், அது அவங்க ஃப்ரீ டைமில் நம்மளை கூப்பிடுவாங்க. ஒர்க் பண்ணுற லேடினால மட்டும்தான் சேலரி, அவங்க ஏர்ன் பண்ணுற லேடினால மட்டும்தான் டைமை அவங்க ஃபிக்ஸ் பண்ண முடியும். இவங்க கூட்டிகிட்டு போவாங்க, நமக்கு க்ரீன் பிடிக்கும், அவங்களுக்கு எல்லோ பிடிக்கும். சரி ஓகே எல்லோ அவங்களுக்காக வாங்குவோம். ரெட்டு கேட்குறேன்னு வச்சுக்கோ, நீ ஏன் சம்பாதிக்கிறியா, காசோட அருமை தெரியுமா உனக்கு, முடிஞ்சு போச்சுங்களா. 50 வயசு சார் எனக்கு. இப்போ தான் நான் 6 மந்த்ஸாக ஒர்க் பண்ணுறேன். இப்போ 6 மாசமா வேலைக்கு போகிறீங்க? இப்போ தான் நான் ஒர்க் பண்ணுறேன். என்ன வேலைக்கு போகிறீங்க? திருச்சியில் வந்து மொரை சிட்டியில் பிடிஎம்மாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு இதை என்ன ஒரு பெரிய ரொம்ப சார் கண்ணில் தண்ணி, எனக்கு அப்படியே அது ஆனந்த கண்ணீரா இல்லை இத்தனை நாள் நமக்கு அடிமையாக இருந்தோமே எனக்கு தெரியல. இவங்களுக்கு நான் கேட்டை திறந்து விடுவேன். ஏன் என் நாய்க்குட்டி கூட கேட்டு திறந்து விடுவேன். நம்ம ஸ்கூட்டில போகும்போது நமக்கு கேட்டு திறந்து விட்டாங்க பாருங்க, ஆனந்தமே இருக்கு பாருங்க. நான் என்ன சொல்றேன், எங்களை வந்து நீங்க வந்து ஊக்கப்படுத்துங்க. எங்களை வந்து நோயாளி, உனக்கு முடியல, நீ அவ்வளோதான், நீங்க யார் ஜட்ஜ் பண்றதுன்ற. என்னோட ஏஜ் நான் ஜட்ஜ் பண்ணிக்குவேன். இந்த பிள்ளைங்க வந்து நம்மளை கேர் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஏதோ திரும்ப நம்மளை புஷ் பண்ணி அப்படியே அடிமைப்படுத்துற மாதிரி ஒரு ஃபீல் சார். ஏன்னா அது அன்பால அடிமை கூட. ஏன் கோவப்படுறீங்க, நான் இன்னும் முடிக்கல. இவங்க பேச்சை கேட்டு தானே நாங்கள் இவ்வளோ நாள் வளர்ந்து வந்தோம். இப்போ நாங்கள் சொல்றது நீங்க ஏன் கேட்க மாட்டீங்க? அதுதான் நான் சொல்றேன், ஏன் அறிவு இல்லையா இப்போ எங்களுக்கு? ஒரு நிமிஷம். ஆக்சுவலி எங்க லைஃப்ல வந்து ஒரு ரிவர்ஸ் ரோல் மாதிரி தான். ஏன்னா நான் வந்து இப்போ வந்து முன்னாடி நான் சின்ன வயசுலேருந்து அம்மாவை பார்த்துருக்கேன். அவங்க லவ் மேரேஜ் தான். அந்த காலத்தில் லவ் மேரேஜ்னாலே தெரியும், ஒரு ஊரே ஒரு மாதிரி தான் பேசுவாங்க. அவங்க போன ஃபேமிலி வந்து 9 பேர் எங்கள் அப்பா கூட பிறந்தவங்க. ஸோ அப்போ அவங்க சின்ன வயசுல மேரேஜ் பண்ணிட்டு போனால அவ்வளோ பேத்தையும் அவங்க ஃபேஸ் பண்ணாங்க. ஒரு கட்டத்தில் அவங்க ரொம்ப டிப்ரெஷன் ஆனாங்க. அப்போ நான் வேலைக்கு போனதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கே சரி அம்மா ரொம்ப டிப்ரெஷன் ஆகுறாங்க அப்படின்னு தோணுச்சு. சரி ஓகே நம்ம அம்மா வந்து வேலைக்கு போனோம், அவங்களும் அந்த ஹாப்பினஸ்ஸாக இருக்கணும், சரி நான் போக சொல்லிட்டேன் சார். வந்து அவங்களுக்கு டாக்டர் வந்து 2 kg கூட தூக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க சார். பேக் பெயின் இருக்கு. அடுத்த வாரம் நான் லடாக்கு போவேன், நான் வண்டியில போவேன், ஃப்ரெண்ட்ஸ் கூட சுத்துறாங்க சார். அவங்க லடாக் வந்து பைக்ல போகணும். அவங்க கேங் வந்து எப்படின்னா கேங் ஆயிடுச்சு 6 மாசத்துக்குள்ள. அவங்களாம் சும்மா தான் இருந்தாங்க. எங்க அம்மா கிளப்பி விட்டாங்க, நம்மளும் போவோம். எங்க அம்மா சொல்லிட்டாங்க, நான் உன் சம்பளத்துல போடல, என் சம்பளத்தை போவேன், நான் வந்து ரிட்டர்ன் பேக் என்னோட வயது திரும்புது மாதிரி நான் என் ஃபேமிலி கூட வந்து ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து நான் போவேன் அப்படின்னு இருக்காங்க. 2 கிலோ கூட அவங்களால வெயிட் தூக்க முடியல, நீங்க எப்படி லடாக் போவீங்கன்னு கேக்குறாங்க. கரெக்ட் சார், எனக்கு மனதைரியம் இருக்குல்ல, வெயிட் தூக்கிட்டேவா நான் போறேன் சார். அது உண்மைதான். வேலைக்கு நம்ம போக ஆரம்பிச்சதுக்கப்புறம் என்ன ஆனேன்னா, ஃபஸ்ட்டு ஸ்கூட்டி வாங்கினேன். ஷோரூமில் இருக்கிறவங்க கொண்டாந்து என்னை வீட்டில் விட்டுட்டு போனாங்க, ஸ்கூட்டியையும் என்னையும் வீட்டில் விட்டுட்டு போனாங்க. அதே போல் ரோடு கிராஸ் பண்ணணும்னா ரோட்டுக்கு அந்த சைடு நின்றுக்குவேன், யாராவது இந்த ஸ்கூட்டியை தள்ளி கொண்டாந்து கொடுங்களேன் அப்படின்னு சொல்லுவேன். கொண்டாந்து ஸ்கூட்டிக்கு கொடுப்பாங்க. இப்போது நான் வந்து புல்லட் வரலும் ஓட்டுவேன் சார். புல்லட் ஓட்டுவீங்களா? நான் சுடிதார் போட்டா பல்சர்ல போவேன், இதுல போட்ட சாரி கட்டிட்டு போனேன்னா ஸ்கூட்டர்ல போவேன். 2 வண்டி வச்சிருக்கீங்க? 2 வண்டி வச்சிருக்கிறேன். யாரும் வீட்டுல இருக்கிறவங்க யாரும் எடுத்துட்டு போக விட மாட்டேன். இன்னைக்கு பையன் என்ன வண்டியில போவாரு? அவனை கொண்டு போய் பஸ் ஏத்தி விட்டுட்டு நான் ஆபீஸ் போயிடுவேன். ஒரு வாட்டி என்ன பண்ணிட்டானா, எனக்கு ஸ்கூட்டியும் வேணும் பைக்கும் வேணும், நான் சுடிதார் எது போட போறேன்னு தெரியல, அதனால நீ பஸ்ல கிளம்பி போயிரு அப்படின்னு சொல்லிட்டு என்னை பஸ்ஸுக்கு ஏற்றி விட்டாங்க சார். அன்னைக்கு பார்த்தா ஃப்ரெண்டோட புல்லட் எடுத்துட்டு வந்தேன். அந்த புல்லட்டை வேணும்னு அன்னைக்கு சுடிதார் கட்டிட்டு அந்த புல்லட் எடுத்துட்டு ஓட்டிட்டு ஆஃபீஸ் போயிட்டு வேணும்னே அன்னைக்கு ஃபுல்லா ஆஃபீஸ்ல எல்லாருக்கும் போய் சுட்டி காமிச்சிருக்காங்க, நான் புல்லட்ல வந்திருக்கேன் அப்படின்னு. இதுல எங்க அம்மா
அம்மா என்னன்னா ஒருத்தர் அங்கே ஆஃபீஸில் வேலை பார்க்குறோட வீடியோ எடுத்து எங்கள் அம்மா ஸ்டோரி வச்சு என்னையே டேக் பண்ணி இங்கே பேர் நான் புல்லட் ஓட்டியிருக்கேன், நீ அதை காலேஜில் உட்காந்துருங்க விடாமல் ஃபோன்றாங்க. என்னம்மா என்னாச்சுமா அப்படின்றேன். இல்லை ஸ்டோரியில் நட்டோன்னே டேக் பண்ணியிருக்கேன், அதை கொஞ்சம் பாரு அப்படின்னு பார்த்தா அந்த புல்லட் ஓட்டுற வீடியோ எடுத்து அதை ஸ்டோரியில் வச்சுருக்காங்க, அதை பார்க்கணுன்றதுக்காக. எனக்கு ரொம்ப பிடிக்கும் சார், எல்லா பைக்கும் ஓட்டணும்னு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் வந்து நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சு தான் எனக்கு அந்த தைரியமே வர ஆரம்பிச்சிச்சு. இப்போது நான் வேலைக்கு போகிற வரலும் என் பையனுக்காக வேண்டி சம்பாதிச்சேன். இப்போது அவன் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டான், என்னை வேலைக்கு போகக்கூடாதுன்றான். இல்லை, என்னோட ஃப்யூச்சருக்காக நான் சம்பாதிச்சிட்டு இருக்கிறேன். உன்னோடதை நீ வச்சுட்டு உன் சம்பளத்தை நான் வச்சுக்கோ, உன்னோட சம்பளம் எனக்கு வேணாம். அந்த அம்மா ஓகே, அவங்க ஒர்க்குக்கு போகிறாங்க, ஓகே. அவங்க பின்னாடி அப்படியே பாருங்களேன், கொஞ்சம் அவங்களாம் வேலைக்கு போகிற ஸ்டேஜாக பாருங்கள். இப்போ சமீபத்தில் சிவகாசியில் ஒரு ஃபேக்ட்ரி ஃபயர் ஆச்சுல்ல, ஆமாம். நாங்கள் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் தான். இவங்க 8:30க்கு வேன் ஏறுறாங்க, வேன் ஏறுறதுக்கு பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறாங்க. ஃபயர் ஆகி ஒரு 1 கிலோமீட்டர் உயரத்துக்கு புகை மண்டலம் போகுது. நான் என் பிள்ளைகளை கூப்பிட்டு போகிறதுக்கு பைக்கில் எடுத்து போகிறேன். பார்த்துட்டு ஃபேக்ட்ரி வெடிச்சிருச்சுமா, நீ வேலைக்கு போகணுமா, எனக்கு பயமாக இருக்குது, நீ வீட்டுக்கு போமா அப்படின்றேன். போடா கடவுள் பார்த்துக்குவார். நாங்கள் இருந்தது அருப்புக்கோட்டையில் வந்து ஒரு 4 பசுமாடு வச்சு நாங்கள் வேலை பார்த்துட்டு இருந்தோம். ஓரளவுக்கு ஸ்டேஜாக கொண்டு போயிட்டு இருந்தோம், சரிங்களா. சிவகாசி எங்களுக்கு சொந்த ஊர். அங்கே வந்து கொஞ்சம் ரீச் ஆகி பட்டாசு துறையில் எனக்கு கொஞ்சம் ஆர்வம். அப்படிங்கும்போது இன்றைக்கி கொஞ்சம் வளர்ந்து இன்றைக்கி நான் ஒரு கடை வச்சுருக்கேன். நான் கடை வச்சுருக்கேம்மா, என் கல்லால் நீ உட்காருமா, உட்காந்து நீ கல்லால் காசு வாங்கி போடுமா அப்படின்றேன். அது நீ உன் சம்பாத்தியம் நீயாட்ட இரு, எனக்குன்னு ஒரு சம்பாத்தியம் வேணும் அப்படின்னாங்க. 2 பசங்க அவங்களுக்கு இருக்காங்க, 2 பேர் பள்ளிக்கூடம் போயிடுறாங்க, அவங்க 2 பேர் கடைக்கு போயிடுறாங்க. நான் ஒரு ஆள் மட்டும் அங்கே இருந்து வீட்டுக்குள்ளே டீ பார்த்துட்டு என்னால் இருக்க முடியலப்பா, மேல் ரொம்ப கடன் எடுக்குது, அந்த ஒரு நான் வாட்ட நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி கீழே இந்த உட்காந்து இந்த அட்டையை மடித்து பின்னடிக்கிற வேலை. போகையில் வேணும், வரையில் வீட்டுக்கிட்ட வந்து விட்டுடுறாங்க. இது உனக்கு என்னப்பா கஷ்டம், நான் இப்போ போனதுனால இந்த இப்போ வரப்போ இத்தனை சனத்தை பார்த்தேன், நான் வீட்டில் இருந்து இத்தனை சனத்தை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நான் போய்கிட்டே இருக்கேன். ஏமா என்ன இந்த கஷ்டப்படுற, நீ பேசாமல் வீட்டில் இருமா, நீ கடையில் வந்து உட்காருமா. உன் கடையில் உட்காந்துருந்தா எனக்கு அந்த விவரம் எனக்கு தெரியாதப்பா, நான் படிக்கலை செய்யலை, நான் போய் நான் வரேன். இவங்கெல்லாம் ஓரளவுக்கு உழைக்கிற வயசில் உழைக்கிறாங்க, ஓகே. அவங்க உழைக்கிற வயசா சொல்லுங்கள்? என்ன வயசு அது? அம்மாவுக்கு என்ன வயசு இப்போ? அம்மாவுக்கு 66 வயசு இருக்கும் சார். 66 வயசு. கடையில் கல்லால் உட்காந்திங்கன்னா அவருக்கு உதவியாக இருக்கும், அவர் தொழிலுக்கு உதவியாக இருக்கும். எப்படி அங்கே ஒரு ஆள் வேலைக்கு வைக்க வேண்டியது இருக்கும்ல? அது வைக்கிச்சாலும் அவங்க 2 பேரும் பார்த்துக்கிறோம், நம்ம போய் எனத்தனா கூட சொல்லுவோம், அவங்களுக்கு பிரச்சனை வரும், நம்மளுக்கு அந்த விவரம் தெரியாது. நான் வேலைக்கு போகிற இடத்துல அங்கே என்ன வேலையோ நான் செஞ்சுட்டு எனக்கு கொடுக்குற காசை வாங்கிட்டு வந்துடுறேன், தலையீடு இருக்காது. இப்போ உங்கள் கல்லால் வந்து உட்கார்ந்ததுக்கப்புறம் உங்களுடைய தொழிலை நீங்கள் விருப்பப்பட்டு தான் செய்யணும். அப்போ நான் ஏதாவது கூட குறைச்சி சொல்ல வேண்டியது வரும், என் கருத்தும் அங்கே தேவைப்படும், ஏன்னா நானும் அங்கே இருக்கிறேன். அது உங்களுக்கு ஒரு கருத்து வேறுபாடு வந்துடக்கூடாது நீங்கள் பண்ணுற தொழிலில். அதனால தான் நான் காசு கம்மியாக இருந்தால் கூட நான் வெளியில் வேலைக்கு போகிறேன். நான் வெளியே போய் நான் வரேனப்பா ஒன்று சொல்லுவேன். அது சந்தோஷம் தான் சார், அவங்களுக்கும் சந்தோஷம் தான், எனக்கும் சந்தோஷம் தான். ஆனால் அந்த மாதிரி ஃபேக்ட்ரி ஃபயர் ஆகுது, ஏதாச்சும் ஒன்றுனா என்ன பண்ண முடியும்?